திருப்புவனத்துல அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞரா போலீஸ்காரங்க ஒரு 6 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரு இங்க ஒரு மடப்புறம் அப்படின்ற ஒரு கோயில்ல காவலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த காவலாளி இவருக்கு நேர்ந்த கொடூரம் தான் இது. அந்த கோயிலுக்கு 2 பெண்மணிகள் சாமி கும்பிட வந்திருக்காங்க கார்ல. அந்த கார்ல நீங்க இந்த காரை ஓரமா பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு போறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு டிரைவிங் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு நபரை கூட்டு வந்து அந்த காரை ஓரமா பார்க் பண்றாங்க. திரும்ப அவங்க சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போற வழியில அந்த காருக்குள்ள இருந்த தங்க நகைகளை காணோம். அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் கிட்ட சொல்றாங்க. சரி, இந்த நகையோட இதை காணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பவனம் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ எந்த ஒரு எஃப்ஐஆர் காப்பியுமே போடாம, எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே இல்லாம இந்த அதாவது அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இவரோட சேர்த்து கூட ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. சோ அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும், இவர் மேல ஒரு திருட்டு கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் விசாரிக்கவே செய்யணும். ஆனா இவங்க இதெல்லாம் பண்ணல. நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களை அடிச்சு துன்புறுத்திருக்காங்க 5 பேரை. இதுல இந்த அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞரோட பிறப்புறப்புல மிளகாப்பொடி தூவுறது, கண்ணுல மிளகாப்பொடி தூவுறது, வாயில மிளகாப்பொடியை போட்டது, இந்த மாதிரி ஒரு மனிதனை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட காவல்துறை. சரி, ஏன் இந்த அளவுக்கு பிரஷர் ஒரே நாள் நைட்ல? அப்படி அந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண்மணி அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்களோட பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அவங்க மேல ஒரு 16 லட்சத்துக்கு மோசடி புகார் இருக்கு திருமங்கலம் கேஸ்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ அப்ப பாத்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்லவங்களா இருக்காங்கன்னா, 16 லட்சம் ரூபாய் மோசடி புகார் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொருத்தவங்க மேல திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. சரி, ஓகே, அஜித்குமார் திருடனாவே இருக்கட்டும், அவர் நகையை திருடனாவே இருக்கட்டும், எஃப்ஐஆர் காப்பியே இல்லாம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா சித்திரவதை பண்றதுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தா? சோ இப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அடுத்த வருஷமும் திமுக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கனவை குழி தோண்டி புதைச்சு மேல காங்கிரீட்டை வச்சு மூடிருச்சு. அவ்வளவுதான். அதை பேத்து கூட அவங்க வெளியே வர முடியாது திமுக இனிமே அடுத்த வருஷம் ஆட்சிக்கு அப்படின்ற அளவுக்கு நல்லா அப்படியே பூசி மொழிகிட்டாங்க சிமெண்ட வச்சு. இப்ப மு க ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மன்னிப்பு கேட்டிருக்காரு அஜித்குமார் அவங்களோட அம்மா கிட்ட. சோ மு க ஸ்டாலின் ஐயா, நீங்க இப்ப என்ன பண்ணணும், தமிழ்நாடு இப்ப எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு அப்படி தெரியுமா? நம்ம தமிழக காவல்துறை பண்ணக்கூடிய தப்புக்கு நீங்க டெய்லி ஒரு என்ன சொல்றது, பல பேருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த அளவுக்கு தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல காவல்துறை அவங்களோட நண்பன் மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணல. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்றத இனிமே அழிச்சிட்டு காவல்துறை உங்கள் என்ன சொல்றது யமன் அப்படின்னு வச்சுக்கலாம் போல. அந்த அளவுக்கு தான் இப்ப தமிழ்நாட்டுல காவல்துறையை பார்த்தாலே மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. தப்பு பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், ரேப் பண்றவன், இவனெல்லாம் ஃப்ரீயா விட்டுறாங்க. எத்தனையோ கேஸ், அவ்வளவு கேஸ் பெண்டிங்ல கிடக்கும். ஆனா இதுக்கு ஆக்சுவலா இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு லாயர் வீடியோ பேசியிருந்தாரு. ஒரு வீடியோல காவல்துறை என்ன பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதாவது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா அந்த டாக்டர், அவங்க கிட்ட அந்த பெண்மணி கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஒரே நாள் நைட்ல இவ்வளவு விசாரிச்சு எப்படியாவது அந்த உண்மையை வெளியே எடுத்துடணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு போட்டு சித்திரவதை பண்றதா வேற சொன்னாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லா துன்புறுத்திருக்காங்க, மிளகாப்பொடியை போட்டிருக்காங்க, தண்ணி கேட்டிருக்காங்க, தண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறம் அடி தாங்க முடியாம அந்த அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சார் நான் நகையை ஒளிச்சு வச்ச இடத்த நான் காட்டிடுறேன், வாங்க என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கூட்டு போறாரு ஒரு இடத்துக்கு. கூட்டு போனதுக்கு அப்புறம், இல்ல சார் என்னால வலி தாங்க முடியல, அதனால நான் ஒத்துக்கிட்டேன், சாரி இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை அடிக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் சொல்லியிருக்காரு. இது போக சரி, இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் காப்பியும் ஃபைல் பண்ணல, எந்த ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸுமே இல்லாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு விசாரிக்க வேண்டியதானே, ஜெயில அதாவது கஸ்டடியில. அப்படி கஸ்டடியில விசாரிக்கும் போது அது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதானே, அவர் என்னென்ன பேசுறாரு அப்படின்னு. இதானே ப்ராப்பரா இருக்கணும். ஆனா அவங்க அது பண்ணல. கூட்டு போகும்போதே கம்மாக்கரையில வச்சு ஒரு அடி அடிக்கிறது, அந்த கோவில்ல பசு மடம் இருந்திருக்கு, மாடுகள் எல்லாம் கெட்டி போடுற இடம், அந்த இடத்துல அந்த அஜித்குமார் அப்படின்ற போட்டு இளைஞரை போட்டு ரொம்ப அடின்னு அடிச்சிருக்காங்க. அதாவது எந்தெந்த ஒரு இடத்துலயுமே, அப்புறம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல போட்டு கூட்டுறவு பேங்கோ ஏதோ ஒண்ணு சொசைட்டியோ ஏதோ ஒண்ணு சம்திங் அந்த இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே இந்த 5 அதிகாரிகளுமே போட்டு அடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்பெஷல் டீம் வேற அப்படின்னு வேற சொல்றாங்க. இந்த டீமுக்கு யாரு ஹெட் அப்படின்றதும் தெரியல. அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். ஏன்னா இந்த விஷயத்த மக்கள் அதிகமா பேசனா அங்க மேல பிரஷர் பில்ட் ஆகும். யாருக்கு? நம்மளோட ஐயா தலைவர் ஸ்டாலின் அவருக்கு. சோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா,
அவ்வளவுதான். இப்படியே இந்த விஷயம் பெருசாச்சுன்னா அடுத்த நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்போ இமீடியட்டா இந்த விஷயத்துல எவன் எவன் சம்பந்தப்பட்டிருக்கானோ எல்லாத்தையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரஷர் வந்து பில்ட் பண்ணாதான் இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே வரும். ஏன்னா சம்பவம் வந்து 28ஆம் தேதி நைட்டு நடந்தது. இன்னைக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னைக்குதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே யாரு, அந்த பெண்மணி யாரு அப்படின்றத இன்னைக்குதான் அவங்கள வந்து வெளியவே காமிச்சிருக்காங்க. இவ்வளவுக்கும் அவங்களோட முகத்தை வேற இன்னும் காட்டல. அவங்களோட முகம் மூடுன மணிக்குதான் வந்து மீடியால பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னும் கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் இருக்கிற எல்லா விஷயமே வெளியே வரும். இப்ப தமிழ்நாட்டுல தமிழக காவல்துறை மக்கள் கிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க? அதாவது எனக்கு பெர்சனலா நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கேன். அந்த ஊரை வந்து நான் உங்களுக்கு சொல்லல. நான் இங்க பெர்சனலா இந்த ஊர்லன்னு இல்ல நிறைய ஊர்களை பார்க்கும்போது ஒரு இடத்துல அவ்வளவு டிராபிக்கா இருக்கும். அந்த இடத்துல ஒரு டிராபிக் போலீஸ் கூட இருக்க மாட்டாங்க. நான் பெர்சனலா பார்த்தது. ஏன் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து ஒருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அவ்வளவு டிராபிக்கா இருக்கும். அந்த டிராபிக்கை கிளியர் பண்றது கூட ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அவுட்டர்ல ஏதோ ஒரு மூலையில ஃபைன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 போலீஸ்காரங்க சேர்ந்து. எதுக்கு இது? அதாவது மக்களுக்கு சேவை செய்யதானே இருக்கீங்க நீங்க. மக்கள் கிட்ட ஃபைனை வாங்கி அதை கவர்மெண்ட் கிட்ட கல்லா கட்டுறதுக்கா நீங்க இருக்கீங்க. அப்ப இது காவல்துறை மேல உள்ள தப்பு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா நானும் ஒரு சில நானும் நகராட்சியில வேலை பார்த்திருக்கேன். அப்போ நான் மாஸ்க் ஃபைன் எல்லாம் போட போவேன். மாஸ்க் யார் போடல அப்படின்னு. அப்ப எங்களுக்கு வந்து இன்னைக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு ஃபைன் வந்து நீங்க போடணும் அப்படின்னு. அப்ப அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல இவ்வளவு டார்கெட்டை கொடுக்கறதுனால அவங்களும் பிரஷர் பில்ட் ஆகி இவ்வளவு ஃபைனை வந்து இன்னைக்கு நீங்க போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனை போடுறாங்க. இந்த ஃபைன் மேல போட சொல்றது யாரு? மேல உட்காந்து ஒருத்தவர் ஆட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் தான். யாரு அவர்னா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். சோ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டுல தேவையில்லாம மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஃபுல்லா ப்ரெஷர் ஏத்தி ஹெல்மெட் போடாம போனா ஃபைன். ஆனா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிருப்பான். அவன் வந்து ஃப்ரீயா இருப்பான். அவன் சுதந்திரமா சுத்தி தருவான். ஹெல்மெட் போடாம போனதுக்கு அவன் ஃபைன் போடுவான். அவன் பாவம் ஏதோ கூலி வேலை பார்த்துட்டு அன்னைக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போறோம் இங்க சம்பாதிச்சதான் 500-600 இருக்கும். ஆனா போலீஸ்காரங்கள்ட்ட 1000-2000 ஃபைன் கட்டி நான் வீட்டுக்கு போவான். அந்த ஃபைனை கட்டுறதுக்கு அவன் அடுத்த ஒரு 2 நாள் வந்து வேலை பார்க்கணும். இப்போ கூட சவுக்கு சங்கர் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பயங்கரமா பேசி. அதாவது என்ன நினைச்சாரு அப்படின்னா அவரோட மீடியால ஒரு கேமராமேன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வேணும்னே இது நடந்திருக்கு. அவரோட கேமராமேன் வந்து வேலை முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு அவரோட சவுக்கு மீடியா அவரோட ஆபீஸ்ல இருந்து வெளியே போகும்போது போலீஸ்காரங்க அவரை அப்படியே மடக்கி பிடிச்சு உன்னோட பைக்ல வந்து 6000 ரூபாய் ஃபைன் இருக்கு. இதை வந்து நீ வந்து இப்ப பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ண சொல்லியிருக்காங்க. இவரும் அவர் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறவர்னா அவர் வந்து வேலை பார்த்துட்டு நைட் வந்து ஜொமேட்டோல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நபரை இந்த ஃபைனை நீ கெட்டி ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுல கிடந்து ஏதோ நகையை அடகு வச்சு ஃபைனை கட்டிட்டாரு. ஃபைனை கட்டியுமே அடுத்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சாம். பைக்கை இன்னும் கொடுக்கவே இல்லையா. டெய்லி நீங்க போயிட்டு வாங்க. அதாவது ஐயா இல்ல, அவர் இல்ல, இவர் இல்ல, நீங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரியே டெய்லி சொல்லி சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதாவது என்ன சொல்றது, போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே ஏதோ ஒரு யமன்கள் வாழக்கூடிய ஒரு இடம் மாதிரிதான் இருக்கு தமிழ்நாட்டோட போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா தைரியமா அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா சும்மா போனால் டேய்வா என்ன இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேசுறது, ஒரு மாதிரி மரியாதை குறைச்சலா பேசுறது, இந்த மாதிரிதான் நிறைய பேர் இப்போதைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறையில. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்ப நீங்களே ஒண்ணும் இல்ல ஒரு ஹெல்மெட் போடாம ரோட்ல போங்களேன். அதாவது என் வயசு பையன் எல்லாம் போனானா என்ன பண்ணுவான், டேய்ங்க வா அப்படின்னு சொல்லி ஏதோ மரியாதையே இல்லாம வாடா போடா, என்ன ஹெல்மெட் இல்லையா, லைசன்ஸ் இல்லையா, ஆர்சி புக் இல்லையா, இன்சூரன்ஸ் இல்லையா. ஆனா செமமா அவன் வாட்டுக்கு சும்மா போயிட்டு இருப்பான். அவனை பிடிச்சிட்டு இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அவனே அவன் தமிழ்நாட்டுல பிறந்து தொலைஞ்சு படிச்சு முடிச்சு வேலை வெட்டி இல்லாம டிப்ரெஷன்ல போயிட்டு இருப்பான். அவனை கூட கொஞ்சம் கூப்பிட்டு அவ்வளவு பெரிய ஒரு டிப்ரெஷன் கொடுப்பாரு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இப்போ தமிழக காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷம் திமுக ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு கனவாவே போயிடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் காவல்துறை ஆல்ரெடி தமிழ்நாட்டுல அடுத்த 5 வருஷம் திமுக ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற கனவை குழி தோண்டி புதைச்சு அது மேல காங்கிரீட்டை போட்டு மூடிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் இப்ப அவர் இறந்து போனதுனால இவ்வளவு பெரிய விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. அவர் அடிச்ச இடம்லாம் பைப்பு, அவர் யூரின் போன இடம், கீழே வந்து மிளகாப்படி பைப் உடைஞ்சு சதறி கிடக்குறது எல்லாமே இருக்கு அந்த போட்டோல. அந்த போட்டோ கூட நான் வந்து முடிஞ்சா உங்களுக்கு அதை ஆட் பண்றேன். அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்ததுனால இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துச்சு. அவர் இறக்கலைன்னா இந்த விஷயம்லாம் வெளியே வந்திருக்குமா? ஒண்ணுமே வெளியே வந்திருக்காது. சோ ஆல்ரெடி சாத்தான்குளத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம முதலமைச்சர் ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் விட்டுருந்தாரு, ரிவ்யூ எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவரோட ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கிறேன். டாடா பை பை.